ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். சற்றே நம் நாடிகளை சமநிலைப்படுத்தலாம். 2 கைகளையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி. நம் இடது வலது மைய நாடிகளை சுத்தப்படுத்தி நம்முள் சமநிலையை ஏற்படுத்தி தாருங்கள். இந்த கூட்டு தியானத்தின் போது நம்முடைய கடந்த காலங்கள், எதிர்காலம் பற்றி நம்மை தொந்தரவு செய்யும் அனைத்து எண்ணங்களையும் நம்முள் இருந்து நீக்கிவிடுங்கள் தாயே. நம்மை எப்போதும் மைய நாடியில், நம் கவனத்தை எப்போதும் மைய நாடியில் நிகழ்காலத்தில் நம் ஆத்ம வளர்ச்சியில் நிலைத்திருக்க அருள் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இரு கைகளையும் மடி மீது வைப்போம். வைத்து நாம் நம் கைகளில் இந்த பரம சைத்தன்யத்தை உணர்வோம். அதனை மெல்லிய காற்றாக, இருவுகளாக உணர்வோம். உணர்ந்தோமானால் நாம் நல்ல ஒரு நிலையில், தியானத்திற்கு தயாரான நிலையில் இருக்கிறோம். தற்போது கவனத்தை இடது மூலாதார சக்கரத்தில் வைப்போம். இந்த இடது மூலாதார சக்கரத்தில் இருந்தே நம் இடது நாடி ஆரம்பமாகிறது. இது நமக்கு தூய்மையான விருப்பத்தை, அதாவது நம் ஆத்ம வளர்ச்சிக்கு தேவையான விருப்பத்தை நமக்கு தருகிறது. இந்த இடது மூலாதார சக்கரத்தில் தெய்வாம்சமானது ஸ்ரீ நிர்மல கணேசர் அவர்கள். ஸ்ரீ நிர்மல என்றால் சுத்தமான அல்லது களங்கமற்ற தூய்மையான கணேசரின் சக்தி. ஸ்ரீ நிர்மல் கணேசர். நாம் ஒரு தடவை அதை குறுகிய மந்திர வடிவில் கூட்டாக உச்சரிக்கலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா நமோ நமஹ. கவனத்தை நம் வலது மூலாதார சக்கரத்தில் வைப்போம்.
வலது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயன், ஸ்ரீ முருகப்பெருமானின் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியே நமக்கு நம் மூலாதார சக்கரத்திற்கு எதிரான, அதாவது நம் தூய்மையான விருப்பம், பவித்திரத்திற்கு எதிரான அனைத்து சக்திகளையும் அழிக்கும் திறன் கொண்டது. கூட்டாக ஸ்ரீ கார்த்திகேய மந்திரத்தை ஷார்ட் ஃபார்ம், அதாவது குறுகிய வடிவில் அந்த மந்திரத்தை கூட்டாக உச்சரிப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமः. போது கவனம் நம் மைய மூலாதார சக்கரத்தில் வரட்டும். இங்கு ஸ்ரீ கணேசர் பிள்ளையார் அவர்கள் வீற்றிருக்கிறார். நமக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையை தந்து நம்மை சுற்றி இருக்கும் எல்லா விக்கினங்களும், தடைகள், நம் தியானத்திற்கு இருக்கும் எல்லா தடைகளையும் அழிக்கும், நீக்கிவிடும் சக்தி வாய்ந்தவர் ஸ்ரீ கணேசர். கூட்டாக ஸ்ரீ கணேச மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமः. இப்போது நாம் 3 தடவை நம் கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வழியாக நம் உள்ளந்தண்டு நாடிகள், மைய நாடி வழியாக மேலே எடுத்து வருவோம். ஒவ்வொரு தடவையும் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து நம் கவனத்தை சகஸ்ராரத்திற்கு மெதுவாக எடுத்து வரும். கூட்டாக செய்யலாம். நம் கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கட்டும். என் நிலையில் நாம் 3 மகா மந்திரங்களை பாடலாக கேட்டு தியானிப்போம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी।
कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। சில நிமிடங்கள் நாம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கவனத்தை தொடர்ந்தும் சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்திருப்போம். கடந்த வகுப்புகளில் நாம் இருதய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். தூய இருதயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். கூட்டமைப்பு, நமது கடமை உணர்வு, பொறுப்பு மற்றும் தூய்மையான இருதயம் இவற்றின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இன்று நாம் விசுதி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். விசுதி சக்கரத்தின் பண்புகள் பார்த்தோம். இன்று முக்கியமாக விசுதி சக்கரத்தில் இயங்கும் சக்தி, எமது மைய விசுதி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் அவருடைய சக்தி இயங்குகிறது. எமது வலது விசுதி சக்கரத்தில் ஸ்ரீ விஷ்ணு மாயா சக்தி இயங்குகிறது. இவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரியாவர். சகோதரியினுடைய சக்தி ஸ்ரீ மகாகாளி அவர்களாலேயே உருவாக்கப்பட்டவர். எமது வலது விசுதி சக்கரத்தில் ஸ்ரீ யசோதா மாதா ஸ்ரீ கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய்.
ஸ்ரீ விஷ்ணு மாயாவின் தாயாராவர். மற்றும் ஸ்ரீ வித்தலா ருக்மிணி சக்தி நமது வலது விசுத்தி சக்கரத்தில் இயங்குகிறது. இதனுடைய பண்புகள் நாம் பார்த்தோம். இன்று நாம் ஸ்ரீ கிருஷ்ண மது ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை சக்தியை பற்றிய ஸ்ரீமார்த்தியின் விளக்கங்களை பார்ப்போம். அதனுடைய தெய்வ சக்திகளின் அம்சங்களை நாம் விளங்கும் பொழுது நமது விசுதி சக்கரத்தின் குணங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதோடு நமது விசுதி சக்கரம் தூய்மை அடையவும் அது நமக்கு உதவும். எமது வலது இருதயத்தில் ஸ்ரீ ராமபிரானை பற்றி பார்த்தோம். ஸ்ரீமாதிஜி சொன்னார்கள், ஸ்ரீ ராமபிரான் எமது உள் பாகத்தை கவனித்துக் கொள்பவர். ஸ்ரீ கிருஷ்ணா எமது வெளிப்பாகத்தை கவனித்துக் கொள்பவர். மற்றும் ஸ்ரீ ராமபிரான் ஒரு சிறந்த புருஷோத்தமனாக உலகில் வந்தார். சிறந்த மகனாக, சிறந்த சகோதரனாக, சிறந்த கணவனாக மற்றும் நாட்டுக்கு சிறந்த அரசனாக, சிறந்த தந்தையாக வாழ்ந்து காட்டினார். ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் யோகேஸ்வரராக உலகில் அவதரித்தார். தெய்வ சக்தியாக அவதரித்தார். ஸ்ரீமாதிஜி சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணருடைய இரு அம்சங்கள். முதலாவது அவர் யோகேஸ்வரர், இரண்டாவது அம்சம் அவர் பரம்பொருள் வீரட்டா. இந்த இரண்டு அம்சங்களும் அவரில் வெளிப்பட்டது அவருடைய வாழ்வில். யோகேஸ்வரா எனும் போது அவர் யோகாவின் கடவுள். யோகா என்றால் எமது தியானம், நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாவது, அந்த இணைப்பே யோகா எனப்படும். அதனுடைய கடவுளே யோகேஸ்வரர். எமது விசுதி சக்கரம் ஒளியூட்டப்பட வேண்டும். எமது தியானத்தில் நாம் அந்த யோக நிலையை அடைவதற்கு நமது விசுதி சக்கரம் மிகவும் முக்கியமானது. மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொல்ற சகை யோகாவில் ஸ்ரீ யோகேஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இரண்டாவது அம்சமே வெளிப்படுகிறது. அதாவது வீரட்ட சக்தி, பரம்பொருளின் சக்தியாக அவருடைய சக்தி வீராட்டங்கனவாக வெளிப்படுகிறது. எனவே இப்பொழுது முன்பு அவர் அவதாரமாக இருக்கும் போது கிருஷ்ண சக்தி, அவர் தீய சக்திகளை அழித்து சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். இப்பொழுது அதற்கு மேலாக அவர் வீரட்ட சக்தி, பரம்பொருள் சக்தியாக சகய யோகாவில் அவர் வெளிப்படுகிறார். எனவே அவற்றை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சகயோகாவில் அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறார், எப்பொழுதெல்லாம் மதம் தர்மம் விழுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாதுக்களை காப்பாற்றவும் தீய சக்திகளை அழிக்கவும் நான் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுப்பேன். அவர் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பாக கூறியது இப்பொழுது நாம் காண்கிறோம்.
அவருடைய ஸ்ரீ கிருஷ்ண சக்தி இப்பொழுது வீரட்ட சக்தியாக நமது குருவாக இருக்கிறது. எனவே இந்த விசூதி சக்கரத்தின் முக்கியமான பண்பு நாம் அந்த வீரட்ட சக்தியை உணர்வது. அதை உணர்ந்தால் நாம் இந்த கடவுளின் அற்புதமான படைப்பை சாட்சி நிலையில் அனுபவிக்க முடியும். இந்த படைப்பு கடவுளின் அன்பு நிமித்தமாக நமக்காக படைக்கப்பட்டது. அதை நாம் சாட்சி நிலையில் அனுபவிப்பதே இந்த விசூதி சக்கரத்தின் மிக சிறந்த அம்சமாகும். மற்றும் நமது தொடர்பு இது மிகவும் திறன் வாய்ந்ததாக இருக்கும். பயனுள்ள தொடர்பாக நமக்குள் சமூக உணர்வு ஏற்படும். நாம் மற்றவர்களோடு இணக்கமாக இருப்போம். இயற்கையோடு நமக்குள்ளும் அந்த இணக்கம் இருக்கும். நமது பேச்சு ராஜதந்திரமாகவும் கண்ணியமாகவும் இனிமையாகவும் இருக்கும் திறனை நாம் பெறுவோம். இதுவே எமது வலது விசூதி சக்கரத்தின் பண்பாகும். மற்றும் எமது இடது விசூதி சக்கரம் சகோதரத்துவம் சக்தி, சகோதரியின் சக்தி, எப்பொழுதும் பாதுகாப்பு, கவனிப்பு மற்றும் குறைகள் மற்றும் எந்த சவால்களையும் நமது வாழ்வில் நாம் குற்ற உணர்வின்றி ஏற்றுக்கொள்ளும் திறனை நமக்கு தருகிறது. ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்தும் திறனை தருகிறது. எனவே இதுவே விசூதி சக்கரத்தின் பண்புகளும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். மேலும் மேலும் நாம் இதை ஸ்ரீ மாதாஜியின் அருள்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் தியானத்துக்கு போவோம். பிரகாஷ். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே நாம் எல்லோரும் சமநிலைக்கு தியான நிலையில் இருப்பதாலும் மற்றும் விசுத்தி சக்கரத்தில் இன்று தியானம் செய்ய இருப்பதாலும் நம்முடைய கவனத்தை மெதுவாக விசுத்தி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். நமது கழுத்து பகுதியில் முதலில் நிலைநிறுத்துவோம். மைய பகுதியில் சற்றே நமது கவனத்தை இடப்புறமாக நகர்த்தி நமது தோளிற்கும் கழுத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நமது கவனத்தை வைத்துக் கொள்வோம். இது இடது விசுத்தி சக்கரமாகும். முன்பே விளக்கியிருந்தது போல் இடது விசுத்தி சக்கரமானது ஸ்ரீ விஷ்ணுமாயா தத்துவத்தை தன்னுள் அடக்கி கொண்டது. ஸ்ரீகிருஷ்ணரின் சகோதரி. உலக அளவில் ஆண்மகனாக இருந்தால் ஒரு சகோதரன் சகோதரியின் ஒரு பற்றிய தொடர்பும் இந்த விசுத்தி சக்கரத்தில் உருவாகின்றது. சகஜ யோகா பயிலும் அனைவரையும், மற்ற பெண்டிர் அனைவரையும், நம் மனைவி நீங்களாக மற்ற பெண்டிர் அனைவரையும் நாம் நமது சகோதரியாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை கொண்டோமேயானால் நமக்குள் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். நம்முடைய கவனம் தூய்மையானதாக இருக்கும்.
இடது விசுத்தி சக்கரத்தின் முக்கியமான ஒரு குணாதிசயம் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பது. நாம் சகஜ யோகாவிற்கு வருவதற்கு முன்பு, ஆன்ம விழிப்புணர்வு கிடைப்பதற்கு முன்பு எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை பற்றிய ஒரு குற்ற உணர்ச்சியுடன் இருந்து கொண்டே இருப்போம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த குற்ற உணர்ச்சியானது நம்மை ஆன்மீகத்தில் மேலும் ஈடுபட முடியாமல் தடுத்துவிடும் மற்றும் நமக்கு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் கெடுத்துவிடும். ஆதலால் இதற்கு முன்பு எத்தகைய தவறுகள் செய்திருப்பினும் அவை எல்லாவற்றையும் மன்னித்து அருளுமாறும், நாம் குற்ற உணர்ச்சி அற்றவர்கள் என்றும் உறுதிமொழியை கூறுவோம் சகஜ யோகாவின் கொள்கைகளின் மூலமாக. நாம் அனைவரும் நமது வலது உள்ளம் கையை இடது கழுத்தின் பக்கம் வைக்க வேண்டும். வைத்துவிட்டு நமக்குள்ளே உறுதிமொழியை நம்பிக்கையுடன் கூறலாம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் குற்ற உணர்ச்சி அற்றவன். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் குற்ற உணர்ச்சி அற்றவன். என்னுள் அறியாமல் நடந்த தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்று என்னை குற்ற உணர்ச்சி உள்ளவனாக மாற்றிக்கொள்ளாமல் நான் குற்றமற்றவன். என்னுள் அறியாமல் நடந்த தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் தூய ஆத்மா என்பது உண்மையானால் எப்படி நான் குற்ற உணர்ச்சியுடன் இருக்க முடியும்? அன்னையே தங்கள் அருளால் நான் குற்றமற்றவன். ஒரு சகோதர சகோதரனிடத்தில் உறவு சரியில்லாமல் இருந்தால், அவர்களிடத்தில் உண்மையான அன்பு இல்லாமல் இருந்தாலும் நமது இடது விசுத்தி சக்கரம் பாதிக்கப்படும். இதை நாம் தியானத்தின் பொழுது அறிந்து கொள்ளலாம். எத்தகைய கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் அவை அனைத்தையும் களைந்து மன்னித்து நம்முடைய சகோதரனையோ அல்லது நம்முடைய சகோதரியோ முழு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் நமக்குள் வர வேண்டும். அப்படி இருந்தால் நமது இடது விசுத்தி சக்கரமானது நன்றாக விரிவடைந்து குண்டலினி மேலே செல்ல நமக்கு உதவும். வலது கையினை எப்பொழுதும் போல் நமது மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். கவனத்தை தொடர்ந்து இடது விசுத்தி சக்கரத்தில் வைத்து ஒரு முறை சுருக்கமாக அந்த மந்திரத்தை அனைவரும் கூறுவோம். ஸ்ரீ விஷ்ணு மாயா மந்திரமாகும் அது. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக வலது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். வலது கழுத்து பகுதியின் அருகில் கொண்டு செல்வோம். வலது விசுத்தி சக்கரமானது நமக்குள் ஒரு இனிமையை தருகின்றது. நாம் பேசும் சொற்கள், செயல்கள்
மற்றவர்களிடம் பழகும் தருணம், இவை அனைத்திலும் ஒரு இனிமையை கையாள வேண்டும். அந்த இனிமை அன்றி மிக கடுமையாக நடந்து கொண்டால் நம்முடைய வலது விசுத்தி சக்கரம் பாதிக்கப்படும். இதன் தத்துவம் ஸ்ரீ விட்டலா ருக்மணியாகும். அன்னையே, தங்கள் அருளால் நான் எப்பொழுதும் இனிமையான சொற்களையே பயன்படுத்த வேண்டும். இனிமையான செயல்களையே செய்ய வேண்டும். அடுத்தவரிடத்தில் கடும் சொற்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். கேலியும் கிண்டலுமாக பேசாமல் இருக்க வேண்டும். இந்த செயல்கள் அனைத்தும் நமது விசுத்தி சக்கரத்திற்கு எதிரானவை. இவையெல்லாம் நமது வலது விசுத்தி சக்கரத்தை பாதிக்கும் செயல்களாகும். எதிர்மறை சக்திகளை அதிகரிக்கும். அவற்றை களைந்து இனிமையாக பேசுவோம், அன்பாகவும் கனிவாகவும் இருப்போம். கேலி கிண்டலை தவிர்த்து மனப்பூர்வமாக பழகுவோம் அடுத்தவரிடத்தில். ஒருமுறை ஸ்ரீ விட்டலா ருக்மணி மந்திரத்தை சுருக்கமாக சொல்லுவோம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விட்டலா ருக்மணி நமோ நமஹ. மெதுவாக கவனத்தை மைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது தொண்டை பகுதிக்கு கொண்டு வருவோம். எப்பொழுது குண்டலினி தாய் நம்முடைய விசுத்தி சக்கரத்தை கடந்து செல்கின்றாரோ அந்த தருணத்தில் நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைந்து விடுகிறோம். நான் ஒரு தனி மனிதன் அல்ல, நான் ஒரு தனி மனித சக்தி அல்ல என்பதை உணர்ந்து நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்ற உணர்வு ஏற்படும். இதை ஒரு கூட்டு விழிப்புணர்வு என்றும் சொல்லலாம். கலெக்டிவ் கான்சியஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். கூட்டு விழிப்புணர்வு நிலைக்கு செல்வோம் நாம் அனைவரும் விசுத்தி சக்கரத்தை குண்டலினி கடக்கும் தருணத்தில். விசுத்தி சக்கரத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூறியிருந்தது போல் இனிமையாக பேச வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அவற்றை விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை அனைத்தும் நம்மை விழிப்புணர்வு நிலையிலிருந்து அகற்றி மற்றைய நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நாமே நமக்கு பின்பு உண்மையானவராக இருக்க முடியாது. அன்னையே, தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். என்னை சாட்சி ஸ்வரூபனாக ஆக்குங்கள் தாயி. எதிர்வினை ஆற்றாம் எப்பொழுதும் சாட்சி ஸ்வரூபனாக இருக்க உதவுங்கள் தாயி. ஸ்ரீ மாதாஜி. மைய விசுத்தி சக்கரத்தின் தத்துவம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணராகும். ஒருமுறை அந்த மந்திரத்தை சுருக்கமாக ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா நமோ நமஹ. வெண்ணெய் ஒரு சிறந்த உதவும் ஒரு பொருளாகும். விசுத்தி சக்கரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதெல்லாம் நமது தொண்டைக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, குரல் கரகரத்து போகின்றதோ, அல்லது சளி, இருமல் மற்றும் வறட்டு இருமல் எனப்படும்
அவதிப்பட்டுக்கிட்டு இருப்போம். சிறிது வெண்ணெயை நமது தொண்டை பகுதியில் தடவலாம். சிறிது வெண்ணெயை வாயிலாக உட்கொள்ளும் செய்யலாம். இது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உபயோகப்படுத்திய ஒரு பொருள் என்பதால் வெண்ணெய்க்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயற்கையிலே சக்தியை அளிக்கும் ஒரு தன்மை உள்ளது. மெதுவாக விசுத்தி சக்கரத்தை கடந்து 2 புருவங்களின் மையப்பகுதியில் வைத்துக் கொள்வோம். இது ஹம்ச சக்கரம் எனப்படும் விசுத்தி சக்கரத்தின் ஒரு பகுதியாகும். ஹம்ச பறவையை போல் ஹம்ச பறவையானது பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டுமே பருகும் ஒரு சக்தி படைத்தது என்று கூறப்படுகின்றது. அதுபோல் நாம் தீயவை நல்லவை ஆகியவற்றை பகுத்தறிந்து நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் ஒரு திறன் நமக்கு அளிக்க உள்ளது இந்த அம்ச சக்கரமாகும். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் என்னை பகுத்தறிவாளனாக மாற்றுங்கள். பொய் மற்றும் உண்மையை கண்டறிந்து உண்மையை மட்டுமே கடைபிடிக்கும் சக்தியை அருளுங்கள் தாயே. அம்ச சக்கரத்திற்கென்று தனியாக கடவுளின் தத்துவம் எதுவும் கிடையாது. அதை ஹம்ச சக்கர சுவாமினி என்று வணங்குகின்றோம் எப்பொழுதும் சஹஜயோகாவில். அந்த மந்திரம் ஒருமுறை சுருக்கமாக ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி நமோ நமஹ. கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நெற்றியின் மையப்பகுதி, இரண்டு உள்ளம் கைகளிலும் ஏற்பட்ட மாற்றத்தினை கவனியுங்கள். எப்பொழுதெல்லாம் குண்டலினி தாய் விசுத்தி சக்கரத்தை கிடக்கின்றாலோ அப்பொழுதெல்லாம் நமக்குள் நுண்ணதிரில் உள்ள ஒரு நல்ல மாற்றத்தினை ஏற்படுத்தும். கைகளில் சற்றே கூர்ந்து கவனித்தோமானால் நல்ல குளிர்ந்த ஒரு நிலையையும் நுண் அதிர்வுகளையும் நம்மால் உணர முடியும். ஆக்ஞாவினை கடந்து சஹஸ்ரார சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம். அன்னையை எங்களது குண்டலினி சக்தியை இந்த பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைத்து விடுங்கள். எங்களை இந்த பிரபஞ்சத்தின் சக்தியுடன் ஐக்கியமாக்குங்கள். அந்த ஐக்கியத்தினை நுண் அதிர்வுகளின் மூலமாக உணரச் செய்யுங்கள் தாயே. எண்ணங்களற்ற சிந்தனைகளற்ற ஒரு நல்ல தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இந்த நிலையில் தியானித்து ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு நாம் அனைவரும் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம்.
Today, we are here to worship Sri Krishna within us. As you know, that you all have been seeking before coming to Sajjana. You went to different places, read lots of books, and also some of you were lost. And in that seeking, perhaps you did not know what you were seeking. What you were seeking was to know yourself. In all religions it is said, know thyself. It is a common thing all of them have said. This is one point which is absolutely there in every religion, know thyself. Because without knowing yourself, you will not know God. You will not know spirituality. So the first step was to know yourself. And that one, people did all kinds of tricks with you, they taught you in a different ways and tried to actually loot you and cheat you. All those things have happened, it's finished. So then you come to Sahaja and you get your self-realization. But what is the purpose of self-realization? Is to know God. Or the goddess. That is the purpose of self-realization. But after getting self-realization, what should happen to you? Many of you have lost interest in nonsensical things like drugs and all those things. You have lost interest in reading also useless books. You have lost interest in other habits like drinking and all that. But that's not enough. That's not enough. That would happen in any way. What has to happen by knowing God is that why does God want you to know Him? Because He wants to see His reflection in you. He wants to see your reflection, that's why He has created you, and He wants to see His reflection in you. Same with the goddess. She has given you self-realization because she wants to see her reflection in you. So you have to prepare yourself for that reflection, which is so much purer, beautiful, loving, compassionate, and above all, full of wisdom. So this is the point one has to reach. Where do you understand? You have to have wisdom. If you are lacking in wisdom, then you are not a self-realized person. At the level of Sri Krishna, you see, He wants you to become one part and parcel of the Virata. Or the Viratangana also wants the same thing, that you should become part and parcel of the Virata. Not because you are realized souls now, so you go about thinking you are perfectly all right, you don't have to do anything about it. What do you do beyond this is the point. That after self-realization, you have to see the reflection that should be within you from the lives of these people like Sri Krishna. Sri Krishna
was first born in a very difficult situation, as you know, and he was carried from there to Gokul, where he was brought up by Yashoda. Now there he started his playfulness. So you have to be playful in life. You have to create fun and joy. He didn't say that you sit down like an old sage somewhere in the Himalayas, but you mix up with children. You talk to them, you play with them, have fun. At the same time, he was destroying negative forces which acted upon him. In his playfulness only he has done it. As a child only he has done it. How matured he was as a child, you can see that he killed Putana, and there are two horrible Rakshasas also. He killed them. At the same time, he was playing with the gopis and teasing them, troubling them, making fun of them. Why? Because he wanted them to be playful. And all kinds of celebrations he arranged. He had once a big rain came and he lifted the complete mountain on his fingertips. That time, these people should have understood that it's not possible. It's a miracle. But he was just standing there with one finger at the mountain. In a very simple, unassuming manner, he was doing all that to protect all the boys who were playing with him. Then he went and killed Kalia, the one who was a big snake, in the water. In the water, this horrible fellow was creating venom, and by which many people were killed. It took him no time, and he jumped inside that horrible water of Yamuna, from where he rescued, in a way, all the people by killing or hitting, or you can say that by winning over this Kalia. But the wives of the big serpents asked him that please forgive him. And he forgave. All these things show a child of 6-7 years doing all these great things without feeling what he was doing. We can say that without even thinking about it. But he achieved it because he was aware that he was Sri Krishna. So first thing, you have to be aware that you are self-realized people. You are not ordinary people to behave in an ordinary way. You are special people, made specially to reflect the qualities of God Almighty. It's not expected that you go and kill Kalia. But the situation is such today that you are all the time protected. You are all the time protected. No one can harm you. No one can kill you. And you can be looked after because you are Sahajogis. Now, what should be the attitude of a Sahajogi towards taking decisions? One should understand. It should be a spontaneous decision. You don't have to tally it with this, go there and find out, and immediately, spontaneous, like Sri Krishna who jumped inside the river. So in the same way, you should have a very spontaneous decision for anything. Now you want to buy, say, a carpet.
All right, you go in the shop and immediately you should know which is the one. In every walk of life, you should have a very spontaneous decision, instant decision. But what I find, the style is very different. They'll go from shop to shop, then make a list of it, then make all the measurements, then go home and say that we'll decide it tomorrow. That's not the way a Sahaja Yogi behaves. Sahaja Yogi has to decide everything absolutely spontaneously at that moment. It should be like this. Now somebody is getting drowned. So the first impulse should be that you have to save. And how do you save? You jump in the water. Because you are protected. Nothing can happen to you. So just jump in the water and you'll save the person. Minimum of minimum, this should be your attitude. This should be your temperament, that you take a very spontaneous decision. All this thinking and all kinds of decision making and having a big conference for decisions and all that, not needed. In day-to-day life also, you have to be like that. Also in every political life, economic life, or any other life you have to lead, you have to be very spontaneous. How do you become spontaneous? What quality you have got? What is the weapon you have got to know what decision to take? Do you know? You have got vibrations. You have the feel of the vibration. And you know what vibrations are. You know what vibrations tell you and convey and communicate to you. They speak to you. So through your vibrations, you should know in a second what should you do. For example, now somebody told me that, Mother, when I came to Kabela, I felt tremendous vibration. It's a fact. But how many of you feel that way? Because your sensitivity is not yet developed. You have to be sensitive about your vibrations. You should know, looking at anyone, sitting next to anyone, even shaking hands with anyone, you should know what sort of vibration that person has. This kind of sensitivity if you develop, then you will definitely take a very spontaneous decision. You know, I'm very good at it. I bought this Kabela in 5 minutes. Really 5 minutes. When I came here, they said you can't go up because you have a big car. So the mayor said, all right, come along, I'll take you in my car. So I went with him on the car, on that car, and I saw it. It was all dilapidated, no doubt. It was all absolutely in a shambles, all right. And looked like a ghostly place, no doubt. And everybody who was with me, they say, wow, what a place, Mother. You can't buy that. So I told the mayor, I'm buying it. When? Today, now. He was amazed. I said, you tell me how do I buy? He said, very easy in this Italy. You have to buy like this, that you pay 1/3 of the price, all right? And then you can occupy. If you find something wrong with the place, you can give up. But then you will not get your money. But if the other fellow is selling you, says no, then he has to pay double. I said, very good bargain. I'm buying, I've told you I'm buying, I'll buy. And everybody was surprised what Mother was doing.
So what decided was the vibrations. Vibrations of the place. Just decided as I'm buying. That way they took me to 7, I think, castles. I said no. Outside only I could say no. And they were surprised I didn't even go inside. I said, ask them what was here. They said nunnery. I said, see. Now, you should develop that kind of a spontaneous decision. Then you will be amazed how in such a short time you can really achieve such great things. But that doesn't mean that you all should do that way. First, you should have that sensitivity of vibration. If you have that sensitivity of vibrations, then I would say you are now matured in Sahaja. So the maturity has to be brought in. You cannot just say now, it's all right, I've got self-realization, I can do this. First, you tally your sense of sensitivity. So now how do you know? For example, you take a spontaneous decision and find that you have got nothing. It's all nonsense. Possible. But you can see for yourself that your decisions, if they're spontaneous, if they fail, if they are wrong, if there are some mistakes, or that will make you suffer, whether economically, politically, in every way, then your whole value system will be judged very well. How far you have gone into Sahaja Yoga, how far you have achieved your self-realization, and where are you? This is what is the way to test yourself. You should not be afraid of failures and not get enamored by success, because you are self-realized souls. Of course, if you are sensitive, immediately you will know what is it. But of course, I wouldn't say that you could have the same as I have, but you should try to. ஒரு நிமிடம் கண்களை மூடிய நிலையில் அமைதியாக தியானத்தில் இருப்போம். நம்முடைய மனதிலும் உடல் அளவில் கைகளிலும் ஏற்பட்ட மாற்றத்தினை கவனியுங்கள். மனதில் அழுத்தம் எதுவும் இல்லாமல் மிகவும் இலகுவாக உணர்ந்திருந்தால், எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் மிக அமைதியாக உணர்ந்திருந்தால், உடல் மிகவும் லேசானதாக மாறியிருந்ததை உணர்ந்திருந்தால், குண்டலினி தாயும் இந்த தியானமும் நமக்கு இதை தந்திருக்கின்றது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தியானத்தை நமக்கு அருளியதற்கும், விஷுத்தி சக்கரத்தை பற்றி விளக்கமாக கூறியதற்கும் நம்முடைய குரு அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துவிட்டு, நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து கருத்துக்களை மற்றைய
விஷயங்களையும் நாம் கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி பிரகாஷ் சார். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாங்கள்